Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. பொங்கல் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை திரும்பும் மக்களால் பெருங்களத்தூர் மற்றும் மதுராந்தகம் அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சமய மணிவண்ணன், நீங்க இருக்கக்கூடிய ஆத்தூர் சுங்கச்சாவடியில் அங்கே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? பொங்கல் பண்டிகை முடித்து சென்னையிலிருந்து வெளியூர் சென்ற பொதுமக்கள் அனைவரும் தற்போது சென்னை திரும்பி வருவதன் காரணமாக பெருங்குளத்தூர் மற்றும் மதுராந்தகத்தை அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடி ஆகிய பகுதிகளிலிருந்து கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் என 5 நாட்கள் பொங்கல் பண்டிகைக்காக தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காகவும் இந்த தொடர் விடுமுறையொட்டியும் சென்னையில் வசிக்கும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தனர். இந்நிலையில் நாளைய தினம் பள்ளி, கல்லூரிகள் வேலை நாட்கள் என்பதாலும் அரசு அலுவலகங்கள் வேலை நாட்கள் மற்றும் பெரும்பாலான தனியார் நிறுவனங்கள் நாளை பணியை தொடங்க உள்ளதன் காரணமாக வெளியூர் சென்ற அனைத்து பொதுமக்களும் இன்று இரவுக்குள், அதாவது நாளை பணிக்கு செல்ல ஏதுவாக இன்று இரவுக்குள் தங்கள் சென்னைக்கு திரும்புவதன் காரணமாக தொடர்ந்து தங்கள் சொந்த வாகனங்களிலோ பேருந்து, கார் போன்ற வாகனங்களிலோ தற்போது சென்னை நோக்கி திரும்பி வருகின்றன. இதன் காரணமாக மதுராந்தகத்தை அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக சுங்கச்சாவடியில் ஏராளமான வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுங்கச்சாவடியை கடந்து வருவதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக, அதாவது மதுராந்தகத்தை அடுத்து தற்போது பெருங்குளத்தூர் பகுதியிலும் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுகிறது. பெருங்குளத்தூர் பகுதி என்பது சென்னைக்கு நுழைவாயில் என்பதன் காரணமாக ஏராளமான பேருந்துகள், கார், பைக்குகள் போன்றவை பெருங்குளத்தூர் பகுதிகள் நுழைவதன் காரணமாக பெருங்குளத்தூர் பகுதியிலுமே ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்வதன் காரணமாகவும் பெருங்குளத்தூர் பகுதியிலும் போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது. தற்போதை பொறுத்தவரைக்கும் ஏராளமான காவல்துறையினர் இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி சமய மணிவண்ணன், உங்களுடைய தகவல்களுக்கு. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.